கொண்டிருக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் பொன்விழா கொண்டாடுகின்ற 2026ஆம் ஆண்டிலே கடவுள் நம்மை நினைத்திருக்கின்றார், கடவுள் நம்மை வாழ வைக்கின்றார் என்ற உண்மை அறிந்து மார்ச் மாதம் 6, 7, 8 3 நாட்களாக வெள்ளி சனி ஞாயிறிலே லட்சோப மக்களாக தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தினுடைய பிஷப் ஐயா அவர்கள் சர்மாநித்யானந்தம் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக பொன்னை அணைக்கட்டு திருவிழா நடைபெற்றது. இதில் லட்சோப மக்களாக மக்கள் கலந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி வழிபாடுகளை அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த திருவிழாக்காக சிறப்பாக அழைக்கப்பட்டவர்களாக ரைட் ரெவரண்ட் எஸ் பிரின்ஸ் கேல்வின் பிஷப் ஐயா அவர்கள் கோவையிலிருந்து வந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ரைட் ரெவரண்ட் டாக்டர் கே சந்தோஷ் பிரசன்ன ராவ் பிஷப் ஐயா அவர்கள் நந்தியால பேராயத்திலிருந்து வந்து கடவுளுடைய நாமத்தை உயர்த்தினார்கள். மக்கள் லட்சோப மக்களாக ஒன்று திரட்டி அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வருடத்துக்கு ஒரு முறையாக எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக சென்று நன்றி பலிகளை செலுத்துகின்ற வண்ணமாக இன்றைக்கு வேலூர் பேராயமாக ஒன்று திரட்டி ஒவ்வொரு ஆண்டும் பொன்னை அணைக்கட்டு சோத்திர பண்டிகையாக ஒன்று கூடி கடவுள் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று கொண்டாடுகின்ற ஒரு சிறப்பு மிக்கத்தையான இருக்கின்ற ஒரு பண்டிகை இது. 132 ஆண்டுகள் முன்பதாக மூதாதையவர்கள் வேலூர் பேராயத்தில் இருக்கின்ற மிக சிறந்த தூரதுஷ்டி நிறைந்த நம்முடைய தலைவர்கள் ஆயர்மார்கள் இதை தொடங்கி வைத்துள்ளார்கள். இதுக்காக மிக முக்கியமாக பாடுபட்டவர்கள் ஜோசப் ஜானா அப்பா அவர்களும் ஐயா அவர்களும் இதுக்காக சிறப்பாக பாடுபட்டுள்ளனர். 132 ஆண்டுகளாக மக்கள் ஒன்று கூடி நிற்பது கடவுளுடைய பெரிதான பொக்கிஷம், கடவுள் பெரிதான கிருபையாக காணப்படுகின்றது. 133 சங்கீதம் சொல்வது போல சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையாக இருக்கின்றது என்று சொல்வது போல ஒன்று கூடி குடும்பங்களாக, ஜனங்களாக, சபைகளாக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகின்ற உன்னதமான சமயங்கள் பொன்னை அணைக்கட்டு திருவிழா. லட்ச மக்களாக அக்காலத்திலே நம்முடைய முட்டுதாக்களாக சொல்லப்படுகின்ற நம்முடைய பெரியவர்கள் கிராமத்தில் இருந்து மக்கள் மாட்டு வண்டி மூலமாக வந்து அவர்கள் நன்றி பலிகளை செலுத்துகின்ற விதம் மிகவும் சிறப்புக்குரியது. அக்காலத்திலே கிராமத்தில் இருக்கின்ற நம்முடைய முட்டுதாக்கள், நம்முடைய கிராமத்தின் மக்கள் இரவும் பகலும் பாராமல் விவசாய வேலைகளிலும் கிராமத்தினுடைய வேலைகளிலும் ஈடுபட்டவர்களாக ஓய்வில்லாமல் இருக்கின்ற நேரங்களிலே அவர்கள் அவருடைய விவசாய வேலைகளில் கடவுளை எங்களுக்கு துணையாக இருந்தார், என் குடும்பங்களை நடத்தினார், என் குடும்பங்களை பாதுகாத்தார் என்று அவர்கள் ஒன்று கூடிய வருடத்துக்கு ஒரு முறையாக மாட்டு வண்டியின் மேலாக வந்து 3 நாட்களாக இங்கே தங்கி கடவுளை நன்றி செலுத்துகின்ற நன்றி பலிகளை சொல்லுகின்ற பண்டிகை தான் பொன்னை அணைக்கட்டு திருவிழாவாக காணப்படுகின்றது. 132 ஆண்டுகளாக கடவுள் இங்கு இருக்கின்றார். இதில் பார்க்கும்போது விசேஷ தன்மையாக வெள்ளி சனி ஞாயிறாக 3 நாட்களாக வெள்ளி காலையிலே கொடியேற்றுகின்ற பண்டிகையாகவும் அதை தொண்டை அன்றைக்கெல்லாம் மக்கள் பல நிகழ்ச்சிகளாக அவர்கள் செய்கின்ற காரியங்கள் கொடியேற்றி அதைத் தொடர்ந்து அவர்கள் பாட்டு போட்டியாக வேதவினா போட்டியாக கலந்து கொள்கின்ற விதம் சிறப்புக்குரியது. மறுநாள் சனிக்கிழமை அவர்கள் ஆரம்பிக்கின்ற பகுதி அங்கே அவர்கள் பல திவிட்டிகளாக அவர்கள் மாலை நேரங்களிலே பிடித்து கொண்டு கடவுளை நன்றி பலிகளை செலுத்தி ஆயர்மார்களாக பேராயமார்களாக கூடி வருகின்ற நிகழ்வும் மாலை நேரங்களிலே
மக்கள் ஒன்று திரடி சுவிசேஷ கூட்டங்களாக நற்செய்தியை கேட்பதும், அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியும் கிராமத்தின் இசையோடு கடவுளை நன்றி செலுத்துகின்ற கூடுகையாக இரவு நேரங்களில் கிராமத்தினுடைய பாரம்பரியமாக காணப்படுகின்ற தெருவுக்கூத்தாகவும் நடனங்களாகவும் இன்னும் அவர்கள் நாடகமாக அங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு திருச்சபை பங்கு பெறுகின்ற விதம் பிரத்யேகமாக இங்கே காணப்படுகின்றது. வருகின்ற மக்களுக்கெல்லாம் சிறப்பாக ஆகாரத்தை அன்னதானம் செய்கின்ற நிகழ்வு இன்னும் அதுக்கு மேலாக அங்கே சிறப்புக்குரியதாக காணப்படுகின்றது. எதற்கு இந்த ஜனங்கள் இங்கே வருகின்றார்கள் என்று பார்க்கும்போது, வாக்கு மாறாத ஆலயத்துக்குள்ளாக ஜெபிக்கின்ற ஜனங்களுக்கு பதில் தருகின்றார். வாக்கு மாறாத ஆலயத்துக்குள்ளாக அவர்களுடைய பொருட்களுக்கு கடவுள் பதில் தருகின்றார் என்ற எண்ணத்தோடு வருகின்றார்கள். அங்கே கடவுளுக்கு நன்றி பலிகளை செலுத்துகின்றார்கள். ஒவ்வொருவர்களாக குடும்பங்களாக அங்கு வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்கின்ற விதம் பிரத்யேகமாக இங்கே காணப்படுகின்ற நிகழ்வாக காணப்படுகின்றது. பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் என்று பாராமல் அனைவரும் உற்சாகத்தோடு பங்கு பெற்று கடவுள் எங்களோடு இருக்கின்றார், கடவுள் எங்களை நடத்துகின்றார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவர்களும் என் செவிகள் கவனிக்குவதாக இருக்கிறது என்ற வாக்குத்தத்தின் மூலமாக அவர்கள் நன்றி செலுத்துகின்ற பண்டிகை சிறப்புக்குரியதான பண்டிகை. பிரத்யேகமாக அவர்கள் செய்கின்ற திருப்பணியிலே, அவர்கள் செய்கின்ற வேலைகளிலே துணையாக இருந்தார் என்று அவர்கள் நன்றி பலிகின்ற செலுத்துகின்ற தினமும் பிரத்யேகமாக காணப்படுகின்ற நேரம் நிகழ்வாக காணப்படுகிறது. உலகில் எமக்கு ஒரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த சிலுவை, உலகில் எமக்கு ஒரு பெருமை எங்கள் மீட்பர் சுமந்த சிலுவை என்ற சிலுவையை கொண்டாடுவோம், ஊரெல்லாம் பறைசாற்றுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை பொருட்களை நாம் கடவுளுக்கு முன்பதாக கூடியேற்று நன்றி சொல்வோம். அவளிடத்துல வந்து பேசின ஒரு வார்த்தை, பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த நாளில் நீங்கள் பயத்தோடு காணப்படலாம், பயங்களை ஆட்கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள். சூழ்நிலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. வாழ்க்கையில் வருகிற நெருக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் என்ன போராட்டத்தை சந்தித்தாலும், என்ன நெருக்கத்தை சந்தித்தாலும், என்ன பாடுகளை சந்தித்தாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே நீங்கள் பயத்தோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம். பயப்படாதீர்கள். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீர்கள். நீங்கள் பயப்படும் போது விசுவாசத்தை இழக்கக்கூடும். நீங்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக நான் பிரயாசப்படுத்துவனாக இருக்கிறான். பிசாசானவனை நாம் வெட்கப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் சோதனை வரும்போது பயப்படாதபடிக்கு திறன் கொண்டு நாம் எழும்ப வேண்டும். வேதம் சொல்கிறபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வார்த்தையை பற்றி கொண்டு என் வாழ்க்கையில சோதனை வந்திருக்கிறது, போராட்டங்கள் வந்திருக்கிறது. இன்னும் 2 காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருடங்களாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக. வியாதியிலிருந்து இந்த 132ஆம் ஆண்டு பொன்னினை கட்டு திருவிழாவிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருப்பவர் நமக்கு புதியவர் அல்ல. அவர் மண்ணின் மைந்தர், ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர், சிறுபான்மை மக்களுடைய தஞ்சம் திருமிகு ஆர் காந்தி அண்ணன் அவர்களை இப்போது நாங்கள் வரவேற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பொன்னை இணைக்கிட்டு ஆலய வளாகத்தில் ஆலயத்திற்கு முன்பு ஒரு மேற்கூரை இடப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள்.
இந்த மேற்கூரை, இங்கே உயரமாக நின்று கொண்டிருக்கிற அந்த மின்விளக்கு, இது போன்ற அநேக பணிகள் இதோடு கூட நாம் வாழ்த்துவோம். பொன்னை இணைக்கட்டு ஆலய வளாகத்தில் 40 லட்சம் ரூபாய்க்கு மேலான மேம்பாட்டு பணிகளை ஒரே பொன்னை இணைக்கட்டு அருப்பின் உற்சவத்தின் சார்பாக வந்திருக்கிற அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாக, டிஎம்கே நிர்வாகிகள் சார்பாக, தலைவர்கள் சார்பாக, இங்கே கூடியிருக்கிற 40,000 விசுவாசிகள் சார்பாக அண்ணனுக்கு பணிவாக இணைந்திருக்கிற மாண்புமிகு மரியாதைக்குரிய ஆர் காந்தி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக, தமிழக அமைச்சராக, பல்வேறு பொறுப்பிலிருந்து கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு, சிறுபான்மை மக்களுக்கு அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கின்றார். இதனால் நான் சொல்லுகிறேன், வருகின்ற காலையில் கூட தலைமைத்துவத்தை அவரை அழைத்து இந்த பொறுப்பிலே அமர வைத்து தொடர்ந்து ஒரு பணியாற்ற வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு அன்பின் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து வழிபடும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய எனக்கு ஒரு மரியாதை செலுத்துவதற்காக அன்போடு அவருக்கு மன்னித்து தெரிந்து கொள்கிறேன். பொதுவாக பாதுகாப்பு சொன்னால் நான் ஒன்று 40 வருஷத்துக்கு பண்ணாது. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு கொடுப்பனை எனக்கு பண்ணணுன்ற ஒரு குழு. இந்த ஜனத்தை பார்க்கும்போது, இங்க வந்து மக்களை பார்க்கும்போது, எங்கெங்க வாங்கிட்டு வந்துக்கிறாங்க, இங்க போது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது இன்னொன்று பார்க்க போனால், இந்த சிறுபான்மை சமுதாயத்தை தவிர வேற யாராலும் இந்த மக்களுக்கு நான் நிஜமாகவே பாராட்ட வேண்டியது. இது எங்களுக்கு ஒரு பொறுப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டே அதனால மேலும் மேலும் இந்த பொன்னாலை கேட்டு 132வது மேலும் மேலும் வளர வேண்டும். அதுமில்லாத இன்னும் நாளைக்கு பார்க்கும்போது நான் 1 கிலோமீட்டர் அது தான் நான் கேட்டேன். என்ன வசதி பண்ணிக்கிறீங்க, நிஜமாவே ஒரு ஆச்சரியம். அந்த உணர்வோட இங்க இருக்கிற ஒரு வந்துகிற ஒரு சாதாரண கீழே வசதியா இல்லாமல் இல்லாவிட்டாலும் நீங்க போட்டுக்கிறது கேட்டு இருக்கும் போது வேற எங்கேயும் நடக்காது. நிச்சயமாக வாழ்த்து விடுவீர்கள். Thank you.
எதுக்காக பண்ணுறா நீங்க இது அது அது போடும் அது பவுண்டுங்கிறா சார் கல்லு ஏன் கேட்கலாம் అయిపోయిందిరా ஒரு சர்க்கிள் ஏத்துரு
அழைக்கும் தயாபரா மாரா பூரணி சரணோ அடியாரகத்தில் வசிக்கும் அருவிய பார்த்திபனே தேவா அடியாரகத்தில் வசிக்கும் அருவிய பார்த்திபனே தேவா காருண்யநாதா காத்தருள்வாய் கருணை சமுத்திரா கருணாகரா காருண்யநாதா காத்தருள்வாய் கருணை சமுத்திரா கருணாகரா கருணை சமுத்திரா கருணாகரா சுகபலம் தினம் தினம் அருள்வாய் மாரா பூரணி சரணோ திருமாதவனே சரணோ மகிமையின் தேவா சரணோ மூன்றில் ஒன்றோனே சரணம் மாரா பூரணி சரணோ. இந்த சத்தம் கேட்கின்றது. இயேசுவின் குரல் மங்கள குரல் தெளிவாக கேட்கிறது. அதற்காக தானே கவனி. என் செல்ல பிள்ளை ஏசப்ப வருகிறேனா? வா வா, சீக்கிரம் போய் பார்க்கலாம். கருணாகரனே பரிபூரணே திருமாதவனே நீ வா வா. வந்திடுமே துய மகிமையின் தேவா உந்தனின் திருமலையாய் துய மகிமையின் தேவா உந்தனின் திருமலையாய் திகழ்ந்திடவே கருணாகரனே பரிபூரணே திருமாதவனே ஏய் நிறுத்து. கோட்டைய உடைத்த எதுக்கு என்ன நிற்பவர் நாசமாக்குவே எதுக்கு என்ன நிற்பவர் நாசமாக்குவே உலக மோசம் போக்குவே நல்லற தோட்டமாக்குவே உலக மோசம் போக்குவே நல்லற தோட்டமாக்குவே அதள பாதாளம் வரைக்கும் பாய்ந்துமே ஒழிப்பேன் பட்டாள சேனைய ஒழிப்பேன் எத்தாள கோட்டைய உடைப்பேன் எத்தாள கோட்டைய உடைப்பேன். నా దగ్గర దొమ్ముండ్రా
சந்தோஷம்டாப்பா. இரியா ஆ பிடிச்சிக்காமா இது டேரிஸ் ஆல்ரெடி சொல்லிடா